தொடர்ந்து அந்த மகனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடியதான அந்த செய்தி, போன வாரத்தில் நான் முதலாவது ஆராதனையில் நான் கொடுத்ததானது செய்தி ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் நான் சொன்னேன். அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை இந்த நாளிலே தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம மேலே ஒரு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் இன்றைக்கி ஒரு சில சபைகளிலும் அவ்விதமாக தான் இருக்கிறது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா ரட்சிக்கப்படலையா அதெல்லாம் தெரியாமல் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துட்றாங்க. இப்போது உங்களுக்கும் நிறைய காரியங்களை நம்ம சொல்லி உங்களை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பழைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இன்னும் பழைய அதே பேச்சு, அதே சிரிப்பு, அதே ஏளனமான காரியங்கள் எல்லாமே இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவ்விதமாக இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த பூமியில் நம்மை வைத்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். தேவனுடைய திட்டம் நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அது நிறைவேற வேண்டும். மேம்போக்க நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பேர் மாற்றிக்கிட்டேன், ஆலயத்துக்கு வரேன், ஆராதனையில் கலந்து கொள்கிறேன் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிடையவே கிடையாது. அது பெயர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும். நம்ம பெயர் கிறிஸ்தவர்களாக இல்லை, உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவனாய் மாறுவது என்பது ஒரு எளிதான காரியமாக இல்லை, அது மிகவும் கடினமான ஒரு காரியம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவங்களாக மாறி இருக்க மாட்டோம் இல்லைங்களா. ஏதோ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இல்லை என் வியாதிக்காக வந்தேன், நானும் ஸ்நானம் எடுத்தேன், வியாதி நல்லாயிடுச்சு, பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, நல்லது தான். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்கிறதான வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை குறித்து வாசிக்கிற நிருபங்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம போய் யாருக்கும் போய் இயேசுசாமியை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்களே அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள போகிறார்கள். அதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மை பார்த்துட்டு எத்தனை பேர் இடறி போயிருக்கிறாங்க, இல்லை நம்மை பார்த்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் இயேசுசாமியை கும்பிட்றீங்க, எப்படி உங்களுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? யாருமே கேட்டதே கிடையாது. ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், இன்னும் வாரம் போயிட்டு இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்கலாம், சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லலாம். ஆனால் போனதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்னதான முடிவு ஏற்பட்டது, எவ்விதமாக நம்ம மற்றவர்களுக்கு இயேசுசாமியை குறித்து சொல்லியிருக்கிறோம், இது ஒரு பெரிய கேள்வி. இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நாம் தெரிந்து கொண்டதான தேவனுடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்க போகிறோம். 294ஆம் பக்கத்தில் இருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டிங்களா? ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது, இந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது சிறையில் இருந்து கொண்டு எழுதுகிறார். அவரோடு உடன் ஊழியம் செய்கிறதான, அவரை மகனை போன்றதான காணப்படுகிற தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரை சொல்லி எழுதுகிறார். இந்த கடிதத்தை எழுதுகிறதான நாட்களில் அவருக்கு ரோம அரசாங்கத்திலிருந்து ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நாளிலே அவரை சிறைச்சேதம் செய்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் தான் இவர் எழுதுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. ஏன்னா கடைசி வாழ் நாட்களின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறாரு. இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அவருடைய உயிர் போக போகிறது. அரசாங்கத்தினாலே ஒரு திட்டம் தீட்டி ஒரு கட்டளை போடப்பட்டிருக்கிறது, இவருடைய தலையை வெட்டி இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி.
அந்த நேரத்தில் தான் இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்படின்னா பாருங்கள், அவருடைய மனசில் ஒரு தைரியம் இருக்கிறது. தான் யாரை தெரிந்து கொண்டேன், யாரை ஆராதிக்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன் என்பதெல்லாம் அவர் நன்றாக தெளிவாக அறிந்திருந்தார். அவருடைய இருதயத்திற்கு நன்றாக தெரியும். சந்தோஷத்தோடு தான் அந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அப்போது அந்த கடைசி நாட்களில் அவர் எழுதுறதான இந்த வார்த்தையில் இந்த 3 வசனங்களிலுமே 3 காலங்கள் இருக்கிறது. நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களுமே இந்த 6, 7, 8 வசனங்களில் நாம் அறிய முடிகிறது. இந்த 3 காலங்களிலுமே அவர் தேவனை உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலுமே எத்தனையோ காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்களுக்கு மத்தியில் நாம் தேவனை உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்காக சகிப்போமா? நம்மளை பார்த்துட்டு மற்றவங்க நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா? கடைசி வரலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்திலேயே இருந்தார். ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்திலே இருந்தார். நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த யுத்தம் என்பது இவங்களுக்கு என்ன இதே பொழப்பாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் யுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு யுத்த காலத்திற்குள்ளாக இருக்கிறது. இதை புரியாதவர்கள் நிறைய பேர் குடும்பத்தில் போயாத பிரச்சனை. நிறைய இந்த ஜெபத்தை முடித்த பின்பு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, ஓயாத பிரச்சனை, என் பையன் ஒழுங்காக என் வீட்டில் இருக்கிறதே இல்லை, என் புருஷன் என்னை அடிச்சுட்டு துன்புறுத்துறாரு, நாங்கள் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, என் மாமியார் இப்படி திட்டிகிட்டே இருக்கிறாங்க, இது தீராத ஒரு போராட்டமாக இருக்கிறது, எங்களுக்கு எதிராக மந்திர சூனியம் பண்ணியிருக்கிறாங்க, இதிலேருந்து நாங்கள் வெளியே வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாருக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எல்லாருடைய குடும்பத்திலும் இதே போராட்டங்கள் இருக்கிறது. அப்போது நம்ம இந்த நாட்களில் ஒரு யுத்த நேரத்தில், ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடவே கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதான மனிதர்களிடத்தில் கிடையாது. இப்போ நம்முடைய யுத்தம் எங்கே இருக்குது? வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, வான மண்டலங்களில் இருக்கிறதான பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்து காலத்தில் நீங்களும் நானும் எப்படி பண்ணுறோம்? யுத்தம் செய்து கொண்டு இருக்கோமா, அல்லது கவலையை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா? நம்முடைய பிரதான வேலை யுத்தம் செய்வது தான். யாரோடு யுத்தம்? மனிதர்களோடு அல்ல, பிசாசோடும் அவனுடைய சேனைகளோடும். இந்த யுத்தம் எவ்வளோ நாளுக்கு இருக்கும்? நம்முடைய ஜீவன் கர்த்தரிடத்தில் போய் சேரும் வரையிலும், அல்லது நம்மை அவர் வந்து எடுத்துக்கொள்ளும் நாள் பரியந்தம் இந்த யுத்தம் நமக்கு உண்டு. அதனால்தான் இயேசுக்கு சொல்கிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது பிசாசை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு ஒரு எதிராளி உண்டு என்பதை நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த எதிராளி மாறல, அவன் இன்னும் மிகுந்த வல்லமையோடு நமக்கு எதிராக அவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இறுதி காலம் வந்து விட்டுச்சுன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியல வருகையின் காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை. இந்த கிருபையின் காலம் என்றைக்கு முடியும் என்று தெரியல. இந்த கிருபையின் காலத்தில் நமக்கு ஆண்டவர் கிருபையாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நன்மைகள், ஒரு சில நன்மைகளை மாத்திரம் பெற்றுட்டு போதும் அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய வாழ்க்கை சமூகத்தில் நித்தியமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சந்தோஷமும் சமாதானமும் நம்மை விட்டு ஒரு நாளும் பிரியவே கூடாது. நம்ம கேட்கறது கிடைத்தப்போ சந்தோஷம், கேட்டது கிடைக்காதப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே துன்பம், துக்கம். கேட்டது கிடைச்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்கிறோம். விரும்புவது கிடைக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரே புலம்பலும் அழுகியுமாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரே சீராக நம்ம என்ன பண்ணணும்? நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராளி ஒருவன் உண்டு என்பதை நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான ஒரு காரியத்தை பார்க்கலாம். 6ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருக்கு முடிவு நாள் நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளார நான் ஆண்டவரோடு போய்
நித்தியமாக அவரோட வாசம் பண்ண போகிறேன். அவரோடு வாசம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நான் சில காரியங்களை சொல்லி உங்களை நினைப்பூட்டி தேவனுடைய பாதையில் உங்களை நடக்கும்படியாக நான் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் பவுல் சொல்கிறார் பாருங்கள், 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோமா? போராட்டம் என்பது இருக்கிறதா? அல்லது அப்படியே சும்மா ஏதோ எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அந்த அழிவுக்கு நேராக இன்னும் நாம் போய் கொண்டிருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விழித்திருந்து நம்ம இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. அப்போது இந்த நாட்களில் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டத்தை தொடங்கினவர், தொடர்ந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். பந்தய சாலையிலே ஓடுகள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுகிறவர் ஒருவனுக்கு தான் பரிசு உண்டு. நிச்சயமாக எல்லாருக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் பரிசு இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஓடுகிற எல்லாருக்குமே நிச்சயமாகவே ஒரு பரிசை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கர்த்தர் அந்த நாளிலே அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே இந்த பரிசை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். உலக ஓட்டத்தில் பார்த்தா வேகமாக ஓடுறவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஆனால் இந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த லக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஓட வேண்டும். இல்லை என்று சொன்னால் லக்கு தவறிடுச்சுன்னா நம்முடைய அந்த நமக்காக குறிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையை விட்டுட்டு வேறு ஒரு பாதையில் ஓடணும்னா நம்ம தவறி போயிடுவோம். அதனால் எனக்கென்று எதை முன்குறித்திருக்கிறீரோ, எந்த பாதையில் என்னை வைத்திருக்கிறீரோ அந்த பாதையில் நான் ஓட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ட்ராக் மாறிடுச்சுனாலும் அவர் அன்குவாலிஃபைட் ஆகிடுவார், டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. அவருக்கென்று நியமிக்கப்பட்டதான அந்த பாதையில் தான் ஓடணும். நீங்கள் இந்த ரிலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரிசையாக ஒரு 10 பேர் வரிசையாக ஓடுவாங்க. ஓடுறவங்க அவங்க ட்ராக்கில் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு ட்ராக்கை விட்டு இன்னொரு ட்ராக்கு மாறிட்டாங்கன்னா அவங்க தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு பரிசு கிடைக்காது, அவங்கள வெளியில் ஏற்றிடுவாங்க. அதே போல் இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கிறதான இந்த ட்ராக்கில் நீங்களும் நானும் ஓடும் பொழுது முடிவில் நமக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பரிசு பொருளை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது தான் நீங்களும் நானும் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியதான காரியம், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களை தேவன் பேரிலே, தேவன் சார்பிலே நீங்களும் நானும் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபவாசத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தைக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருகிறது. அப்போது இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ ஒரு ஓட்டத்தில் ஓடுற, உன்னை பின்பற்றி நிறைய பேர் வரப்போகிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? நீ போகிறதான அதே ஓட்டத்தில் அவங்கள நீ நடத்தி கொண்டு போகணும். அதுதான் உனக்கு ஒரு விசேஷத்தை கட்டளையாக கொடுக்குறேன் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஓடுகிறதான ஓட்டத்தில் நம்முடைய குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா?
எத்தனை குடும்பத்தார் முழுமையாக ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம்? இல்லை நாங்கள் மாத்திரம் தாங்க அந்த நாட்கள்லேருந்து தனியாக வந்துகிட்டே இருக்கிறேன், என் குடும்பத்தில் யாரும் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவ வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் வாழலைன்னு சொல்லி அர்த்தம். உங்களை பார்க்குறவங்க உங்களை பார்த்துட்டு உங்களை பின்பற்றுகளாக மாற வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தான் நான் உண்மையுள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா ஒரு போலியான ஒரு சாட்சியை சொல்லிக்கிட்டே இருப்போம். முதலாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம், ஒரு மாற்றம் ஒன்று வர வேண்டும். குடும்பத்தில் என்ன மாற்றத்தை நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோமா? நம்ம மூலமாக நம் தேவனை தெரிந்து கொண்டதின் மூலமாக குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? இல்லை. அப்படின்னா நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இன்னும் வாழவில்லை என்று சொல்லி அது அர்த்தம். இந்த நாளில் நாம் நம்முடைய தவறை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பின்பற்றி வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தாரே இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி மற்றவருடைய ரட்சிப்பை தேவன் வார்த்தையின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால் நாம்ளும் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் விசுவாசிக்கலைன்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இதுவரையிலும் என்னுடைய ஓட்டத்தை நான் வீணாக தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். என் ஓட்டம் வீணாக போயிடுச்சு. நான் இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சது, மற்றவங்களுக்கு சொன்னது, மற்றவங்களுக்கு ஜெபித்தது எல்லாம் வீணாக போயிடுச்சு. என்ன ஒரு சாட்சியாக மாற்றுங்க ஆண்டவரே. என்ன பார்க்குறவங்க உங்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு. நீ என்ன பண்ணணுமா? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ உன்னை தைரியப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் ஓட்டத்தை தொடங்கினவங்க முடிக்காமல் போயிட்டாங்க. வேதத்தில் அப்படி அநேகரை குறித்து நம்ம பார்க்குறோம். முதலாவது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவருடைய வரக்கூடியதான அந்த ஆபத்தை குறித்து கர்த்தர் அவருக்கு விளக்கினார். இந்த முழு உலகமும் பாவத்துக்குள்ளே இருக்குதுப்பா, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், அதுலேருந்து நான் உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்ததுனாலே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்? பாதுகாக்க போகிறேன். அதற்காக இப்படி ஒரு பேழையை உண்டு பண்ணி இந்த அளவில் பண்ணணும்னு சொல்லி நோவாவுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு ஆண்டவர். அதன்படி அவர் பேழையை கட்டின பின்பு வெளியில் இருக்கிறதான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாமே உள்ளே வந்து பூந்துக்குது. அதுக்கப்புறம் 40 நாட்கள் மழை பெய்ய தொடங்குகிறது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அழிவு. இதில் நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 குமாரரும் அவனுடைய 3 மருமகள்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. 8 பேர் அந்த பிரளயம் தொடங்கிறதுக்கு முன்பாக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே அந்த தண்ணியில் அழிந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 8 பேர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இவங்க வெளியே வந்து மறுபடியுமாக முழு உலகத்தையும் இவங்க என்ன பண்ணணும்? மறுபடியுமாக நிரப்ப வேண்டும். இதுதான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததான கட்டளை. கண்களில், தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததான இந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்விதமாக முடிந்தது என்று சொன்னால், இவர் திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு திராட்சை ரசம் குடித்து அந்த வெறியில் வஸ்திரம் விலகி இவர் படுத்திருந்தார். இதை பார்த்ததான இவருடைய குமாரன் கேலி பண்ணி மற்றவங்க பசங்கள்கிட்டையும் சொல்லி தகப்பனிடத்திலிருந்து ஒரு சாபத்தை வாங்கி கொண்டான். ஆனால் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனால் கிருபை அவரால் என்ன பண்ண முடியல? பாதுகாக்க முடியல. மோசேக்கும் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தாரு. என் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை பண்ணணும், அவங்கள உன்னை கொண்டு தான் நான் நடத்த போகிறேன், உன்னை நான் அதற்காக தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி 10 வாதைகளை அந்த இடத்துல காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்ததான அந்த மோசே என்ன நோக்கத்தில் வந்தார்? தனக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு கானான் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளே போய் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கலந்து கொள்வேன் என்று தான் அவரும் வந்தார். ஆனால் வர வழியில் ஒரு இடத்துல கர்த்தர் மோசையை பார்த்து, நீ இந்த மலையை பார்த்து பேசுன்றார். தண்ணி இல்லை, ஒல்லை ஜனங்கள் எல்லாமே எதிர்ப்பாக எழும்பி பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. மோசே தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ போய் அந்த மலையை பார்த்து நீ பேசு அப்படின்றாரு. ஆனால் இவருக்குள்ள ஒரு கோபம் வந்துடுச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அந்த மலையை இவர் அடித்தார். எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வந்ததான ஏறக்குறைய 6 லட்சம் பேருக்கு மேலான ஜனங்களை, ஆடு மாடு எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வந்ததான இந்த மோசே இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே இவரால் பிரவேசிக்கவே முடியல. ஓட்டத்தை நல்லா தான் தொடங்கினார், ஆனால் முடிவில் அவரால் போகவே முடியல. காரணம், அவருக்குள்ள இருந்ததான ஒரு கோபம்.
ஆகவே அவரால் நடத்த முடியல. அப்போ இப்படி தொடங்கினவங்க முடிக்காத நேரத்தில் தொடங்கின காரியத்தை முடித்தவர்களும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் 3.5 வருஷம்தான் அந்த பூமியில் ஊழியம் செஞ்சார். அந்த முடிவில் 12 சீஷர்களையும் அவர் பேரில் அவர் என்ன பண்ணார், அவரை பின்பற்றும்படியாய் ஒரு மாதிரியாய் காண்பித்து அவர்களை ஒரு அப்போஸ்தலர்களாக மாற்றினார். வல்லமையுள்ள ஒரு அப்போஸ்தலர்களாக அந்த 12 பேரும் மாறினாங்க. ஒரே ஒரு ஆள் தான் அவரை காட்டி கொடுத்துட்டு அவர் நாண்டுகிட்டு செத்து போயிட்டார். சரி, ஆனால் இயேசு கிறிஸ்துவு மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார். முடிவில் அவர்கள் எல்லாரும் சாட்சியாக இருந்தாங்க. அப்படி ஒரு அவருடைய சீஷர் ஒருவர் தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் சொல்லி கொடுத்தார். அவர் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கி இந்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. முழு உலகமுமே அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோடு பின்பற்றினதான 12 பேருனால தான் முழு உலகமுமே இன்றைக்கு இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டதாக இருந்துச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மூலமாக எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? உங்களால் விரல் விட்டு சொல்ல முடியுமா எத்தனை பேர் உங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க? உங்களால் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறீங்க? தைரியமாக சொல்ல முடியுமா என்னால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு? அப்போ நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அர்த்தத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இயேசுவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறோம், இயேசுவுக்காக நிந்தைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் பாடுகள் நிந்தைகளெல்லாம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. அது இந்த நாளிலே சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் நீங்கள் நடத்துங்க. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களாம் இன்றைக்கி எல்லாரும் உங்களை மாதிரியே ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறாங்களா, இல்லை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாங்களா? எத்தனை பேரால் சாட்சி சொல்ல முடியும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அன்றைக்கு யோசுவா சொன்னது போல் நம்ம பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர்றதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் யார்? நீங்களும் நானும் சரியான பெற்றோர்களாக இல்லாதபடியினால தான், சரியான கிறிஸ்தவர்களாக இல்லாதபடியினால தான் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை சிறு வயதாக இருக்கும் பொழுதே அது கர்த்தருக்கேற்ற பயத்தில் நம்ம வளர்க்கணும். இல்லைன்னா பிள்ளை நிமித்தமாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறோம். எத்தனை பெற்றோர் அப்படி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்க? சற்று யோசித்து பாருங்கள். உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்துருக்கிறதான முதலாவது குடும்பத்துக்குள்ள, உங்களை நம்பி கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் சாட்சியை ஏற்படுத்தி அவங்கள கர்த்தருக்கேற்ற பயத்தில் நீங்கள் நடத்தலைன்னா நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்கு சற்றும் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். இப்போ எத்தனை பேர் அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம், எத்தனை பேர் அந்த தகுதியை இழந்து விட்டோம் என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நன்றாக தெரியும். அதே போல் உங்களை நம்பி தான் உங்களுடைய சகோதரிகளுக்கு உங்களுடைய புருஷனை கொடுத்துருக்கிறார், சகோதரர்களுக்கு உங்களுடைய மனைவியை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறது, எத்தனை குடும்பம் இன்றைக்கி ஐக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். நிறைய வீட்டில் சகோதரிகள் மாத்திரம் வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் புருஷன் ரட்சிக்கப்படவே இல்லை. நிறைய வீட்டில் சகோதரர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் மனைவிமார்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. இந்த குடும்பம் என்னைக்கு கட்டப்படுறது, என்னைக்கு இவங்க சந்ததியாக தேவனை ஆராதிக்கிறது? ஆனால் இங்கே பாடுறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நீங்களும் நானும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பாடுற பாடலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வரல. அப்போ கர்த்தர் நம்மை கொடுத்து நம்பி கொடுத்துருக்கிறதான அந்த குடும்பத்தை கர்த்தருடைய பாதையில் நீங்களும் நானும் நடத்தலைன்னா நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதை ஒத்துக்கொள்கிறீங்களா? ஆமென். நம்முடைய பிள்ளைகள் எவ்விதமாக இருக்கிறாங்க,
உங்களுடைய புருஷன்மார் எங்கே இருக்கிறாங்க, உங்களுடைய மனைவிமார் எங்கே இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களோட படிக்கிறவங்க. எத்தனை பேருக்கு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோம்? ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேர் உங்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த மத்தியான வேளையில் நாம் அதை சற்று யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை சாட்சி இல்லாத வாழ்க்கை இதுவரையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இனி வரும் காலங்களிலே நாம் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் எழுந்து நின்று பிசாசை எதிர்க்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் பிசாசு என்று சொல்லிடாதபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையின்படி நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் முதலாவது ரட்சிப்பார். அடுத்ததாக நம்முடைய உறவுகளை ரட்சிப்பார். அதுக்கப்புறம் நம்முடைய தெருவை ரட்சிப்பார். அதுக்கப்புறம் நம்முடைய தேசத்தை அவர் மாற்றுவார். இதெல்லாம் செய்யாமல் தேசத்தில் எழுப்புதல் வரணும் நம்ம ஜெபிக்கிறதுனால ஒரு நாள் எழுப்புதல் வரவே வராது. முதலாவது எழுப்புதல் எனக்குள்ளே வரணும், என் குடும்பத்துக்குள்ளே வரணும், என்னுடைய சொந்தக்காரங்களுக்குள்ளே வரணும், என்னுடைய தெருவில் வரணும், அதுக்கப்புறம் தான் என் தேசத்துக்குள்ளே வரும். அப்போ இன்றைக்கு இரவும் பகலும் தேவனே தேசத்தில் எழுப்புதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறது அவசியம்தான், ஜெபிக்கிறது நல்லது தான். ஆனால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதில் கொடுக்க வேண்டுமே. ஏன் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வரல? இன்னும் ஏன் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிப்பு தடை பண்ணப்பட்டிருக்கிறது? கர்த்தரா தடை பண்ணார்? இல்லை. இன்னும் யார் தடை பண்ணி கொண்டு இருக்கிறது? பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த தடைக்கு யாரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்? என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். பிசாசு சொல்கிற வார்த்தையின்படி நான் கேட்டு என் குடும்பத்தை அதன்படி நடத்தாதபடிக்கு, என் பிள்ளைகள் அதன்படி நடத்தாதபடிக்கு பிசாசு சொல்கிற வழிகளிலே நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எந்த மாற்றமும் வரவே வராது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியற்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஆனால் தான் என் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது. நாளைக்கு இரத்த பலியை கர்த்தர் உங்கள் கையில் தான் கேட்பார். நீ அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டியே, அந்த குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படல? அந்த குடும்பத்தில் நான் உண்மையுள்ளவன் என்று சொல்லி உன்னை தெரிந்து கொண்டேன், உண்மையுள்ளவன் என்று கருதி அந்த குடும்பத்தை உன் கையில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பிளாத்து மாதிரி கையை கழுவ போகிறீங்களா? ஆண்டவரே, நான் குடும்பத்துக்கு சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கல. இல்லை, நான் வாழ்ந்தேன், தவறாக வாழ்ந்தேன், ஆனால் தான் குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் குடும்பத்தாரை என்னை புறக்கணித்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய சொந்தங்களை புறக்கணித்தது போல நம்முடைய சொந்தங்களை புறக்கணித்து கொண்டு இருக்கிறது. இயேசு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். இந்த நாளிலே நம்மை அவ்விதமாக தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இந்த பான பலி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக பலிகள் செலுத்தி கொண்டிருந்தாங்க. முதலாவது சர்வாங்க தகன பலி இருந்தது, போஜன பலி இருந்தது, கடைசியாக ஒரு பான பலி என்று சொல்லி தேவ சமூகத்தில் படைக்கும்படியாக பான பலியை கொடுத்திருந்தார். இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, நான் என்னை பான பலியாக ஒப்பு கொடுத்தேன். மற்றவங்க என்னை என்ன சொன்னாலும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம போய் கோபத்தோடு அவங்களுக்கு ஆத்தலமாக பதில் சொல்கிறோம். எத்தனை இடத்துல நம்மளால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது இல்லைங்களா? இப்போ பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும். அதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய சுயம் சாக வேண்டும். சுயத்தோடு நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். சுயத்தினால் நம்ம மற்றவர்கள பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு மாத்திரம் வாயில்லையா, நான் மாத்திரம் கேட்காம இருப்பேனா அப்படின்ட்டு நாமளும் என்ன பண்ணியிருக்கோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது எத்தனை குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு குடும்பம்
அவங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இவங்க ஏதோ பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா அவங்கள குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை நினைச்சு அந்த சகோதரி நினைச்சு அழுகிறாங்க. சகோதரர் ஒரு பக்கமாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இவங்க ஏதோ செய்ய வேண்டாத காரியத்தை, பேச வேண்டாத காரியத்தை இவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் தான் இன்றைக்கி ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. மாமியார் மாமனார் குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு மத்தியில் அவங்க நமக்கு எதிர்த்து பேசுனா, நம்ம விரும்பாத காரியத்தை அவங்க சொல்லும் பொழுது நம்ம பொறுத்து இருந்து தான் போகணும். பதில் நம்ம பேசவே கூடாது. அந்த இடத்துல மாமியார் ஒரு விரோதியாக பார்க்கக்கூடாது, மருமகள் ஒரு விரோதியாக பார்க்கக்கூடாது, நம்முடைய உறவுகளை ஒரு விரோதியாக பார்க்கக்கூடாது. பான பலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும். ஆண்டவரே, இதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இதற்காக இந்த வார்த்தையை நான் சகித்து கொள்கிறேன். இதற்காக இந்த சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் உங்களால் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த சூழ்நிலையை கடந்து வந்தால் தாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னுவீங்க. எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் இயேசுவை நீங்கள் அவங்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் நம்மளால் பானபலியாக வார்க்கப்பட்டு போக முடியலை. என்னை நசுக்கி செக்கில் போட்டு ஆட்டி எனக்குள்ளே இருக்கிற எண்ணெய் எடுக்கணும்னு தான் பிசாசு முயற்சி பண்ணுறான். அதற்காக நம்முடைய உறவுகளை என்ன பண்ணுறான், ஒரு செக்காக அவன் உயர்படுத்துகிறான். செக்கில் போட்டு நம்மளை நசுக்கிறாங்க, நசுக்கப்படுறோம். அந்த நேரத்தில் போடப்பட்டிருக்கிற அந்த கடலையோ மற்ற காரியங்களோ அப்படியே தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த செக்கிலிருந்து ஒரு எண்ணெய் வரும். பார்த்தீங்களா? அதை போல தான் நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும், அதற்கு மத்தியில் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை போட்டு செக்கில் போட்டு ஆட்டினாலும் சரி, இரும்பு கலவாயில் போட்டு நம்மளை போய் வேக வச்சாலும் சரி, நான் இயேசுவுக்காக நான் இதையும் சகிப்பேன் அப்படின்னு நீங்களும் நானும் பானபலியாக வார்க்கப்பட்டு போவோமானால் நம்முடைய குடும்பம் எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்குமே. ஆனால் நமக்கு அது தயாராக இல்லை. தேவனுக்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஒரு பொருளை இழந்து போவதற்கு நம்ம எவ்வளோ இழப்பீடு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது, இதை போட்டு உடச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சண்டை வந்தவனும் ஒரு கேவலமாக ஒரு வார்த்தையை பேசி, அவங்க ஒரு வார்த்தையை பேசி, இந்த சண்டை தான் நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய பிரிவினையாக வந்துடுது. உட்காந்து சற்று யோசித்து பாருங்கள், இந்த பிரிவினை எதனால் வந்தது என்று சொல்லி அவங்க பேசினதான அந்த வார்த்தையை தாங்க முடியாமல் நான் என் வார்த்தையில் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதன்படி பெரிய பிரச்சனை, போராட்டம், நிறைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. கணவன் மனைவியை பிரிந்திருக்கிறார், மனைவி கணவனை பிரிந்திருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை பிரிந்திருக்கிறாங்க. நிறைய பேர் புருஷன் வீட்டிலேருந்து மனைவி அந்த ஆளை தனியாக கொண்டு வரணும்னு தான் நோக்கத்தில் தான் இருப்பாங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்து அவங்களால தாங்க முடியாது. ஆனால் அவங்க பேர் விசுவாசி, பேர் கிறிஸ்தவங்க. ஆனால் மாமனார் சொன்னதான அந்த சின்ன வார்த்தையை கேட்டுட்டு நம்மளால் பொறுக்க முடியல. உடனே புருஷன்கிட்ட அதையும் இதையும் சொல்லி புருஷனை தனியாக பிரிச்சுக்கிட்டு போய் வேற குடும்பமாக போயிடுறது. ஒரு குடும்பமாக இருந்தவங்க 2 குடும்பமாக போயிடுறாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்ன சாட்சி? இதை நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? நல்லா தான் இருந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு வண்டி கூட்டிகிட்டு வந்தாங்க, பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு யாரெல்லாம் நிர்கதியாக இருக்கிறாங்க. இது நல்ல சாட்சியா? இதன் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படுமா? எத்தனை குடும்பங்கள் உங்களை பார்த்துட்டு சாட்சியுள்ள ஒரு குடும்பம்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட வந்து? ஒன்றாக இருக்க முடியுதா? பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறதானே, பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ நெருக்கங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அதுக்கு மத்தியில் அவர் சொல்றாரு, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவுக்காக நான் சகிப்பேன். ஆனால் இங்கே வந்தவொடனே பாட்டு நல்லா பாடுறோம், இயேசுவுக்காக இயேசுவுக்காக பின் செல்கிறேன், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், பின்னோக்கேன் நான் நல்ல பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே. உங்களுடைய சொந்த குடும்பத்திலே உங்களால் சாட்சியாக இருக்க முடியலையே.
எப்படி நீங்கள் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க? இந்த நல்ல காலத்திலே உங்களோட இருக்க முடியலன்னா யுத்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே தொடங்கணும்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசு ஏதோ ஒரு ஆயுதத்தை என் குடும்பத்தில் பிரிக்கும்படியாக இவன் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் நான் சற்று வாய மூடி அமைதலாக இருப்பேனானால் தேவனுடைய ராஜ்யம் என் குடும்பத்துக்குள்ளே கட்டப்படும், நானும் என் குடும்பமும் பரலோக ராஜ்யத்தில் போய் இருப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை. மாமியார் வரலனா, மாமனார் வரலனா, நாத்தனார் வரலனா, நானும் என் புருஷனும் பிள்ளைங்களும் மாத்திரம் நான் பரலோகத்தில் இருப்போம். நான் நிச்சயமாக ஒரு நாள் போகவே முடியாது. பாதபலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம விட்டு வெளியே போயிடணும். எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு, எதுக்கு ஆலயத்தில் வந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு நம்ம இடத்தை அடைத்து கொண்டு இருப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? இல்லை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை நம்பி நம்மை ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் கொடுத்தது ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு கணவனை, ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு மாமனார் மாமியாரை கொடுத்திருக்கிறாரு. ஒரு அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறாரு. அவங்களை நேசிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களை நேசிப்பீங்க? ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய இயேசுவை நம்ம அடுத்த தலைமுறைக்குள்ளே கொண்டு போகணுங்க. நம்மளோட முடிஞ்சது போயிடுறது கிடையாது. நம்முடைய குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அங்கே கடத்தாமல் இங்கே போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்கிறேன், ஆஸ்பத்திரி ஊழியம் பண்ணுறேன், அங்கே போய் பண்ணுறேன், இங்கே போய் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பைபிளை கிழிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. எத்தனை பேர் குடும்பத்தில் சாட்சியாக இருந்துட்டு இந்த மாதிரி போய் நின்று இருக்கிறோம்? எவ்வளோ வீடியோக்களை பார்க்குறோம் இல்லைங்களா? நிறைய பேர் பைபிளை கிழிச்சு எரிக்கிறாங்க, அதை போடுறாங்க பைபிள் கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பைபிளை தான் கிழிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை யாராலையும் கிழிக்க முடியாது. நீங்கள் மற்றவங்க வாசிக்கிற நிருபமாக இருப்பீர்களானால், உங்களுடைய குடும்பம் ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்குமானால், நீங்கள் பானபலியாக வார்க்கப்பட்டு போகும்படி நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், நீங்கள் நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியானவர்கள். இல்லைங்க, இந்த உத்தரவெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னா நம்ம பேசாமல் இந்த இடத்த விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆண்டவரை ஆராதிக்கிறத விட்டுட்டு நம்ம மறுபடியும் பழைய காரியத்துக்குள்ளே போயிடலாமே. பழைய காரியங்களெல்லாம் விட்டுட்டு, பாரம்பரியமாக இருந்த எல்லா காரியங்களையும் விட்டுட்டு, இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்ட பின்னாடி அவங்க நகை போட மாட்டாங்க, கலர் சேலை கட்ட மாட்டாங்க, பக்தியாக இருக்காங்களாம், வெள்ளை சேலை தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லது தான். ஆனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டார் உங்களை பற்றி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்களை மூலமாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க? எத்தனை வருஷமாக நம்ம இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம்? சொல்லுவாங்க, நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் 30 வருஷமாக இருக்கிறோம். சரி, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? முதலாவது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஆலயத்துக்குள்ளே? நம்முடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க தூர போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை பேசி, நம்மளை உதாசீனப்படுத்தி, நம்மளை கேவலப்படுத்தி, ஆண்டவருடைய நாமத்தையும் கேவலப்படுத்தினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? குடும்பத்தில் சாட்சி இல்லாத வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவங்களாக இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறார். தேவனை உண்மையுள்ள ஒரு பிள்ளையாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணுங்க. குடும்பத்தை ஒழுங்காக நடத்த தெரியாதவன் சபையை நடத்தக்கூடாதான். என் குடும்பத்தை நான் சரியாக நடத்தலைன்னா சபையை என்னால் எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு குடும்பத்தை நடத்த முடியாத நிறைய பேர் சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களானா இல்லவே இல்லை, மாய்மாலமான போலியான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இன்னைக்கு நீங்களும் நான் இருக்கக்கூடாது. பானபலியாக வார்க்கப்பட்டு போகும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தியாகமான வாழ்க்கையை வாழுவதற்கு ஆராதனை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆராதனை நேரத்தில் நம்மளால் வந்து சாட்சியாக சொல்ல முடியல, ஆராதனை நேரத்தில் நம்மளால் சரியான நேரத்தில் வந்து தேவனை ஆராதிக்க முடியல, ஆராதிக்கிறதான நேரத்தில் கண்டதையும் யோசித்துக்கிட்டு இங்கே வந்து தேவனை ஆராதிக்கலான்னா முடியவே முடியாது.
அதனால் பானபலியாக வார்க்கப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் இனிமையான ஒரு ஆராதனையாக நாம் மாற்ற வேண்டும். யோபு பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்தார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலையும் அவர் தேவனை ஆராதிக்கிறார். அதுதான் அவர் பானபலியாக வார்க்கப்பட்டதற்கு காரணம். எல்லோ நெருக்கங்கள் இருந்துச்சு. நெருக்கங்களுக்கு மத்தியில் அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் எடுத்தது யாரு? பிசாசு தான். ஆனால் அங்கே ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தாரு, எல்லாத்தையும் இழந்தார். அந்த இடத்துல அவர் சொன்ன சாட்சி நல்லது தான். நாமளா வம்படையாக போய் நமக்கு கொடுத்தது எல்லாத்தையும் இழந்து போயிட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னால் அது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. உண்மையுள்ள ஒரு ஆராதனை ஒரு செய்கிற ஒருத்தருடைய வாயில் விதமான பொய் வராது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லி. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒன்று இழந்து போயிட்டோம்னா கர்த்தர் கொடுத்தாருங்க, கர்த்தர் எடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி. வீட்டில் சண்டை வந்து மாமியார் செத்து போயிறான்னு வச்சுங்க, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்கிறதா அதை உண்மையான ஆராதனை இல்லை. நம்மளை பார்த்துட்டு மரண தருவாயில் இருக்கிறதான மாமனார் மாமியாரும் சரியான நிலைமைக்குள்ளே வந்துடும். நான் உங்களை எச்சரிக்கும்படியாக இந்த வார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறேன். உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, என்ன இழப்புகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, இயேசுவுக்காக நான் இறுதி வரையில் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த நாட்களிலே தேவனுக்கு தேவைப்படுகிறார்கள். மற்றவர்கள் தேவனுக்கு தேவைப்படாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு போல தான் நேசிக்கிறாரு. நம்ம எல்லாரோடையும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நாள் நம்ம தவறி போயிட்டோம். இனி வரும் காலங்களில் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததா அந்த 2 தீமோத்தேயு 4:6 அவர் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு மரணத்தையும் நித்தியத்தையும் அவர் நன்றாக அறிந்திருந்தார். மரண நேரத்தையும் அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இப்போ நமக்கு தெரியுதா? நிறைய பேருக்கு சாபன ஒரு பயம். மரணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நியமிக்கப்பட்டதான ஒன்று. அதை தாண்டி நம்மளால் எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அந்த மரணம் எப்படிப்பட்டதான மரணமாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மரணமாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மரணமாக இருக்கிறதா என்பது தான் மிகவும் முக்கியம். நிறைய பேருக்கு அந்த நித்தியத்தை குறித்தே ஒரு நோக்கம் இல்லாமல் போயிடுறாங்க. நீதிமான் தன்னுடைய முடிவை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்குமா? இப்போ நான் செத்தாலும் நான் தேவனிடத்தில் போவேன். ஏன்னா ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அதில் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். அவரோடு நான் சேர்த்து கொள்ள போகிறேன். அதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அப்போ உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு மரணமும் ஒரு நியாய தீர்ப்பும் உண்டு என்பதை அவன் நிச்சயமாகவே அறிந்திருக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறவல்ல அப்படியே நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், சாவர மாதிரி வந்தவொடனே ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். அப்படி இல்லை. ஜீவனோ மரணமோ எதுவும் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். நல்லது நடக்கும் பொழுது மாத்திரம் ஆண்டவர், கெட்டது நடக்கும் பொழுது ஆண்டவர் இல்லை. அப்படி இல்லை. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நான் நினைச்சது நடந்தாலும் சரி, நினைக்காதது நடந்தாலும் சரி, என் தேவனை நான் உறுதியாய் பற்றி கொள்ளப் போகிறேன். என்னையும் என் ஆண்டவரை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது. அந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடிந்தவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. எதை எழுந்தாலும் சரி, என் இயேசுவை நான் இழக்க சம்மதிக்கவே மாட்டேன். தேவன் கொடுத்த சமாதானத்தை நான் இழக்க சம்மதிக்கவே மாட்டேன். உலகத்தோடு நான் ஒத்து போக மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவருக்காக நான் சகலத்தையும் தாங்குவேன், சகலத்தையும் சகிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அந்த மாதிரி வார்த்தை நம்மளால் சொல்ல முடியுமா? சகலத்தையும் தாங்குவேன், சகலத்தையும் நம்புவேன், என்ன நடந்தாலும் உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம்.
என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுவீங்களா? உங்களுக்கு இருதயம் இருக்குதா? நீங்கள் விரும்பாதது உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? அந்த நன்றி சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இல்லைன்னு சொன்னால் உண்மையில்லாத கிறிஸ்தவர்களாக நாம் இது நாள் வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, யார் என்னை விட்டு விலகினாலும் சரி, நீர் என்னை விட்டு விலகாதவரும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர், அந்த இடத்துல நான் நித்தியமாக உம்மோடு வாழுவேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். பவுல் சொல்றாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நிறைய பேர் இந்த வசனத்தை அவங்க கல்லறையில், செத்து போனவங்களுடைய கல்லறையில் போட்டிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய உலகத்தில் இருந்ததான நாட்களில் அவங்க நல்ல போராட்டம் போராடி இருக்கிறாங்களான்னு தெரியல, ஓட்டத்தை முடித்தார்களா என்று சொல்லி அவங்களுக்கு தெரியல, விசுவாசத்தை காத்து கொண்டார்களா என்று சொல்லி தெரியல. அந்த கல்லறையில் தான் நிறைய பேர் இந்த வசனத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை சொல்லணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. இல்லைன்னா நம்ம உண்மையில்லாத கிறிஸ்தவங்களாக மாறி விடுகிறோம். இந்த வார்த்தையை நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த ஓட்டத்தை ஓடலை. எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல யாரெல்லாம் இந்த ஓட்டத்தில் ஓடுறாங்களோ எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டுங்க. இந்த நம்பிக்கை இல்லைன்னா இந்த மத்தியான வேளையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான யுத்தம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள். 7ஆம் வசனம், இந்த முதல் பாகத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்ம போராட்டம் யாரோட இருக்குது? குடும்பத்தாரோட, பிள்ளைகளோட, ரட்சிக்கப்படாத மற்ற மனிதர்களோட நம்முடைய போராட்டம் இருக்குதா? யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? வேதத்தில் அநேக போராட்டங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 318ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். அப்போ நம்முடைய யுத்தம் யாரோட? மாம்சத்தின் கிரியைகளோடு தான். ஆவியின் கிரிகள் நமக்குள்ள வேணும் என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன பண்ணணும்? எதிர்க்க வேண்டும். பொய் சொல்லு, நீ ஒரு வார்த்தை பேசு அப்படின்னு மாம்சம் சொல்லும். எதிர்த்தில் இருக்கிறவங்க பேசும் பொழுது, உனக்கு என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையா, நீ ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு மாம்சம் பேசும். அந்த இடத்துல மாம்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு யுத்தம் வருது. அதில் பிசாசு ஜெயிச்சுட்டானா நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசிடுறோம். அந்த இடத்துல சமாதானம் போயிடுது, சந்தோஷம் போயிடுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. போராட்டத்தில் நமக்கு மாம்சத்தோடு ஒரு போராட்டம் உண்டு என்பதை மறந்துவிடவே கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய லிஸ்டையே பவுல் சொல்கிறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள். அந்த காரியங்களெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மாம்சத்தோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம். 262ஆம் பக்கத்தில் இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் செய்கிறவங்க எங்கே போக மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகவே மாட்டாங்க. இப்போ நம்ம எதற்காக இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம்? எதற்காக சபைக்கு வந்திருக்கிறோம்? எதற்காக ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம்? எதற்காக வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்ற அந்த யோசனையில் தானே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், அது நம்ம வாழ்க்கையில் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்று போர் செய்து கொண்டே இருக்கிறது. ஆவியில் நம்ம நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு ஆவியானவர் சொல்லுவார். மாம்சம் சொல்லு, நீ இதெல்லாம் பேசு, இதெல்லாம் சொல்லு, இதெல்லாம் கேளு, வந்தால் நான் கேட்காம விட்டுறாத, அவன் ஒரு வார்த்தை கேட்டாலும் நீ 4 வார்த்தை கேளு. இப்படி நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் பேசும் பொழுது நம்ம மாம்சத்தோடு யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. மாம்சத்திற்கு உரிய யுத்தத்தை நம்மை விட்டு கலைந்து போடும்படியாக இந்த நாளிலே நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அடுத்ததா, இந்த யுத்தம் உலகத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 221ஆம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இந்த உலகத்தோடு நம்ம ஒத்து போகவே கூடாது. ஏன்னா நமக்கென்று ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தத்தோடு நம்ம மற்றவங்களோட போய் கலந்துருக்கக்கூடாது. இதை இந்த கல்யாண நேரத்தில் நிறைய பேர் தவறு செய்வாங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு போய் இணைக்கப்பட்டுருவாங்க. நல்ல பொண்ணு நல்லா தாங்க இருக்குது, பையன் நல்லா தான் இருக்கிறான், நல்லா வேலை செய்கிறான், நல்லா அழகாக இருக்குது, அவங்க விசுவாசியாலாம் பார்க்க போகிறது கிடையாது. தேவனுக்கு பயந்தவங்களாம் தெரியாது, நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஆராதனைக்கெல்லாம் போகிறாங்களாம். பாஸ்டர் கிட்ட கூட கேட்டேன், நல்லா தான் நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னார், நல்ல பையன் தான் சொன்னாங்க. என்ன பண்ணுறது, பாஸ்டர் அப்படி பொய் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துக்குள்ளே சில குடும்பங்கள் கொண்டாந்து விட்டுறாங்க. பையனை பார்த்து நான் எங்கே வேலை செய்கிறேன், நல்லா வேலை செய்கிறாங்க, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனால் அந்த பையன் சபைக்கே வரமாட்டான், அந்த பொண்ணு ஜெபத்துக்கே வரமாட்டான். திருமண நேரத்தில் என்ன பண்ணுறது? ஐயோ ஏதோ ஒரு நன்மையை சொல்லணுமே, 1000 பொய் பேசினாச்சும் ஒரு 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 கல்யாணத்தை நடத்தணுமில்ல. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வார்த்தையை சொல்கிறது. பாஸ்டர் என்ன பண்ணுறது, விசுவாசிகளுக்காக ஒரு பொய் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து 3ஆவது நாளே ஒரு சண்டை வந்துடும், 3ஆவது மாதமே ஒரு பிரிவினை வந்துடும், டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் ஒன்று வந்துடும். இந்த பொண்ணு வீட்டுக்கு போனது திரும்பி வராது, இவர் விட்டுட்டு போனவர் திரும்பி பார்க்காம போயிருப்பார். இவங்க யாரோட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க? கட்டினதான மனைவியோட, கட்டினதான புருஷனோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நம்முடைய யுத்தம் இருக்கிறது. அதை தெரிந்து இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் தேவையில்லாமல் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் போராடிட்டு இருந்தேன், என் குடும்பத்தில் சமாதானத்தை இழந்துட்டேன். இந்த நாளில் ஆண்டவர், எனக்கு விரோதி யாருமே கிடையாது, எனக்கு விரோதி பிசாசை தவிர வேற யாரும் கிடையாது ஆண்டவரே. அப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த போராட்டத்தில் நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். அடுத்ததா, இந்த யுத்தம் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு யுத்தம் இருக்கிறது. இந்த பிசாசோடு நம்ம யுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு மனுஷனோட மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணுறதுனால தான் நம்முடைய குடும்பத்தில் பிரிவினைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்து என்ன ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னா, நாங்கள் இதுதான் சொல்லுவோம், மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் நீங்கள் பார்க்குறதான உங்களுடைய புருஷனோட இல்லை, மனைவியோட இல்லை, உங்களுடைய மாமனாரோட இல்லை, உங்களுடைய மாமியாரோட இல்லை, உங்களுடைய அம்மாவோட இல்லை, உங்களுடைய அப்பாவோட இல்லை, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் உங்களுக்கு யுத்தம் இருக்குது. அதுதான் அங்கே படித்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒருத்தருமே இதை அவங்க காதில் போட்டுக்கிறதே இல்லை. அவங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்தில் போய் யுத்தம் பண்ணுறாங்க, புருஷனோட போய் யுத்தம் பண்ணுறாங்க, மனைவியோட போய் யுத்தம் பண்ணுறாங்க, பிள்ளைகளோட போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைகிட்ட 1 தடவை 2 தடவை சொல்லலாம்.
அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு டென்ஷன் வந்துடும். உங்கள் வார்த்தை கேட்காது, போமா அப்படின்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் என் பிள்ளை பேச்சே கேட்கலையே அப்படின்னா நீங்கள் அந்த பிள்ளையோட பேசுறது விட்டுருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்ம எங்கே தான் சொல்லணும்? நம்முடைய யுத்தம் யாரோட தான் தெரியுங்களா? உங்களுடைய பிள்ளையை பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகளோட சேனைகளோட போய் நீங்கள் யுத்தம் பண்ணணுமே ஒழிய அந்த பிள்ளைகிட்ட போய் மறுபடியும் அதே அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை விட்டு போயிடும். பிள்ளை போயிடுச்சேன்னு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்போம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு போராட்டம் வருதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இது ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைக்கு பின்பாக ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. உங்களுடைய புருஷனை வந்துட்டு ஒரே அடிக்கிறார், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு பிசாசு இருக்குது. உங்களுடைய மனைவி நல்லா இருந்தவங்க சொல் கேட்காம உங்களுக்கு விரோதமாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தம் சும்மா இயேசுவின் நாமத்தில் போவாது. சிலதான் அஸ்திபாரத்திலிருந்தே பிரச்சனையில் இருக்குது. அடுத்த சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமானுக்கு தொல்லை வந்துடுச்சு. இந்த தொல்லை எங்கிருந்து வருது தெரியுங்களா? அஸ்திபாரத்திலிருந்து வருகிறது. அவர் நீதிமான் ஆயிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? அவருடைய அஸ்திபாரத்தில் முற்பிதாக்களின் செய்ததான காரியங்கள், தலைமுறை வழியாய் வருகிற சாபங்கள் அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீதிமான் என்ன செய்வான்? சபைக்கு போனவன் என்ன பண்ணுவான்? அவன் அஸ்திபாரத்தை சுத்தமாக்கும்படியாக ஜெபம் பண்ணணும். சில குடும்பங்கள் அஸ்திபாரமே இல்லாமல் கீழே விழுந்து அழிஞ்சு போய் உடஞ்சி போய் அடிச்சுக்கிட்டு போய் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சின்னாபின்னமாக இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய அஸ்திபாரத்திலே தோன்றினதான பிரச்சனை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அஸ்திபாரங்கள் மேம்போக்காக பார்க்குறோம், அது ஆழத்திலிருந்து பார்க்கணும். உள்ளே இருக்கிற கல் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. குண்டு கல் போட்டிருக்கலாம், சதுரக்கல் போட்டிருக்கலாம், சப்பக்கல் போட்டிருக்கலாம், நிறைய கற்கள் இருக்கிறது அஸ்திபாரத்தில். ஆனால் மேலே ஒரு சதுரமாக ஒரு கல்லை வச்சு அழகாக பூசியிருப்பாங்க. அதை பார்த்தவொன்னே இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம வாங்கியிருப்போம். உள்ள பிரச்சனை இருக்குது, நிறைய காலி இடங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே காற்று பூந்துக்கிட்டு அது என்ன பண்ணும்? உப்பிக்கிட்டு வரியசாக வந்துடும். கடந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த டைல்ஸுகளை ஒரு ஒரு 5-6 டைல்ஸ் அப்படியே மேலே திடீர்னு உப்பிக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் தான் நம்ம மேஸ்திரி பார்த்தாரு, இதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்கள் ஒரு 15 டைல்ஸ் மாற்றிருக்கிறோம் நம்ம. ஏன்? உள்ளே இருந்ததான அந்த காலியான அந்த இடம் அது என்ன பண்ணுச்சு? காற்றினாலே நிரம்பி அது என்ன பண்ணுச்சு? அப்படியே வெடிச்சுக்கிட்டே வருது. இது நீங்கள் சரி பண்ணலன்னா அப்படியே வரிசையெல்லாம் வெடிச்சுக்கிட்டே போயிடும் அப்படின்னார் அவர். அப்போ உள்ள அடியில் இருக்குது, நமக்கு தெரியல. மேலே மேம்போக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கட்டிட்டோம். ஆனால் அடியில் இருக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியல. அப்போ அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? சபையிலே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. நம்முடைய வீடுகளுக்குள்ள எவ்வளோ ஆட்டம் இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய அஸ்திபாரத்தை நமக்கு தெரியாது, நம்முடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கிறேன், எங்கள் தாத்தா கட்டின வீடுங்க, எங்கள் பாட்டங்காலத்தில் தான் இருக்கிறோம். அவர் யாரை ஏமாத்தினார், என்ன பண்ணார், யாரை வஞ்சித்தார், எத்தனை பணம் இது யாரை கொள்ளடிச்சு சேர்த்தாரு, இந்த வீட்டை கட்டினாரு எனக்கு தெரியாது. அவர் நல்லா அஸ்திபாரம் போட்டு நல்லா அழகாக கட்டிட்டாரு. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, பிரச்சனை, அஸ்திபாரத்திலிருந்து வர பிரச்சனை. அப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? அதற்காக தான் அந்த அஸ்திபாரத்தை சரியாக போடும்படியாக நம்ம ஒடிச்சு மறுபடியும் போடணும். போட்ட அஸ்திபாரத்தை என்ன பண்ணுறது? நல்ல வீடு கட்டியாச்சு, இப்போ அஸ்திபாரத்தோட நோண்டுன்னு என்ன பண்ணுறது? முழு வீடும் கீழே விழுந்துடும். ஆனால் தான் ரட்சிக்கப்படுகிறதான தேவ ஜனங்கள் நம்முடைய அஸ்திபாரத்தை இயேசுவின் பார்வையில் நம்ம மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நம்ம பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். உண்மையான ஒரு ரட்சிப்பு இருந்துச்சுன்னா நம்முடைய அஸ்திபாரம் திடனான அஸ்திபாரமாக இருக்கும்.
கற்பாறையாக இயேசுவின் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்களானால் என்ன மழை வந்தாலும் என்ன வெள்ளம் வந்தாலும் அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் மணலின் மேல் போடப்பட்டதான அந்த வீடு பெருமழை பெய்து பெருவெள்ளம் வரும், அந்த வீடு நிலைச்சு நிற்காது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது. இப்போ நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எந்த அஸ்திபாரத்திலிருந்து தோன்றி கொண்டிருக்கிறது? நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. எங்கள் அப்பாவை தெரியும், எங்கள் தாத்தாவை தெரியும், எங்கள் பாட்டனை தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னே தெரியாது. நிறைய பேருக்கு அவங்க பேரே தெரியாது. அப்போ என்ன செஞ்சாங்க, எப்படி இந்த வீட்டை கட்டினாங்க, யாருக்கிட்ட இந்த நிலத்தை வாங்கினாங்க, நிலம் வாங்குறப்ப இந்த இடத்துல என்ன இருந்துச்சு தெரியாது. அது மேலே கட்டி இன்னைக்கு நானும் போய் அதில் குடியிருக்கிறேன், குடியிருந்தா என் வீட்டுக்குள்ளே ஓயாத பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம யோசித்து பார்க்கணும். என் வீட்டை ஆண்டவர், என் வீட்டின் அஸ்திபாரத்தின் மேலே இருக்கிற, அஸ்திபாரத்தின் கீழே இருக்கிறதான பொல்லாத பிசாசுடைய பிரச்சனைகள், சர்ப்பத்தின் வல்லமைகள், தேள்களின் வல்லமைகள் என் அஸ்திபாரத்தை விட்டு வெளியேறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை அக்கினியாலே சுட்டரிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் கட்டப்பட்ட வீடாக மாறும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் உபவாசம் பண்ணாலும், நீங்கள் எத்தனை கூட்டத்துக்கு போயிருந்தாலும், எத்தனை எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிருந்தாலும், எவ்வளவு நீங்கள் காணிக்க கொடுத்தாலும், எவ்வளோ நீங்கள் ஆராதித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறவே மாறாது. அஸ்திபாரத்தை மறுபடியும் தோண்டி போடணும். ஒருவேளை என்னுடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அது மேலே தான் என் குடும்பம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் என் குடும்பத்தில் அந்த தீராத பிரச்சனை இருக்குது. இது எங்கள் அப்பா காலத்தில் இருந்துச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் இருந்துச்சு, எங்கள் பாட்டங்காலத்தில் இருந்துச்சு. ஒரு சிலருடைய அந்த வரலாற்றெல்லாம் பார்த்தா அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இன்னைக்கு காலையில் கூட பில்லி சொல்லிட்டு இருந்தான், டெரிக்னு சொல்லி ஒரு தம்பி இறந்து போயிட்டார், 25 வயசில் செத்து போயிட்டார். அவங்க குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தை, குடும்பத்தினுடைய வரலாறை பார்த்தா இவன் 25 வயசில் செத்துட்டான். இவங்க அப்பா 17 வயசில் கல்யாணம் பண்ணவர். இந்த பையன் 5 மாதமாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா செத்து போயிட்டார். அவங்க தாத்தா அவர் 30 வயசுலேயே செத்து போயிட்டார். அவங்க வீட்டில் யாருமே 30 வயசுக்கு மேலேயே இல்லை. எல்லாரும் கரெக்டாக 30 வயசை தாண்டறதுக்குள்ளே செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த இதே நம்ம போய் சொன்னாலும் யாருக்கும் புரியறதில்ல. இவங்க ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி அஸ்திபாரத்தில் மறைஞ்சிருக்கிற தீமையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கணும். சில பிரச்சனை தீராத போராட்டமாக இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இதில் போராடிக்கிட்டே இருக்கிறது? இழந்த ஒரு விடுதலையே இல்லையா? நமக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினால. இந்த யுத்தத்தை செய்யாமல் நம்ம போய் மனுஷரோடையும் மற்றவங்களோடையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு அறிந்திருக்கணும். அறியலைன்னா அறிந்ததான தேவனிடத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஓயாத பிரச்சனை இருக்குது, பிசாசு ஓயாமல் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவனுடைய தந்திரங்கள் என்னன்னே தெரியல, அவன் எதை வச்சு என் எல்லைக்குள்ளே வந்துகிட்டே இருக்கிறான், எதை வச்சு என் குடும்பத்துக்குள்ளே இப்படி வந்துகிட்டே இருக்கிறான்னு தெரியல. கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவார், நமக்கு காண்பிப்பார், அவனுடைய தந்திரங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லது வெளியேறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு பயந்து இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய கந்தகம் எரிகிறதான அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். இப்போ இந்த பயப்படுகிறவர்கள் யாருன்னா, விசுவாசின்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தத்தை நம்புறேன்னு சொல்லிட்டு இயேசுடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லிட்டு பயப்படுகிறவர்கள் அவங்க 2ஆம் மரணமாகிய கந்தகத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஆனால் பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்காகவும் நரகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார்.
உங்களுக்கும் எனக்காகவும் தேவன் நரகத்தை ஏற்படுத்தவில்லை. நமக்குள்ள காணப்படுகிற பயம்தான் நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுது. ஆனால் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பயத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இறுதி வரையிலும் நாம் உபத்திரவத்தை தாங்கணும். 2 தீமோத்தேயு 4:7 பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இந்த விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணும். மனுஷனுடைய வார்த்தை அழிவுக்குரிய வார்த்தையா, பயத்துக்குரிய வார்த்தையா, கலக்கத்துக்குரிய வார்த்தையா, பிரிவினைக்குரிய வார்த்தையா மாறிடும். அப்போ நீங்களும் நானும் யாருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானம் பண்ணுறோன்றது தான் நமக்கு அவசியம். விசுவாசம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பைபிள் வாசிக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ அதிகாரங்களை வாசிக்கிறீங்க, எத்தனை வசனத்தை தியானம் பண்ணியிருக்கிறீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே அவசரமாக ஆத்திரம் தோத்திரம்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேலண்டரில் போய் கையை வச்சு அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி வாசித்துருக்கலாம், உங்களுக்கு அது பலன் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ போய் அப்படிலாம் அந்த மாதிரி வாசிக்க முடியாது. இப்போ நம்ம வளர்ந்த பிள்ளைங்க இனிமேல் நடக்கணும், எழுக்கணும், ஓடணும், குதிக்கணும். இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே தத்தி மாதிரி உட்காந்த இடத்துலையே அந்த பிள்ளை உட்காந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா யார் இந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவா? அப்பா, என் பிள்ளை 10 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நடக்கவே இல்லை, அப்படி உட்காந்துட்டே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அது நடக்கணும்ல, அது ஓடணும், இல்லை சாதிக்க வேண்டியதானே, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அப்போ பிள்ளை வளர்ச்சிக்காக நம்ம எவ்வளோ அக்கறை எடுக்கிறோம். என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க, பூஸ்ட் கொடுக்குறாங்க, ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, என்ன கொடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு புஷ்டியாக ஒரு சதையே வரமாட்டேனது. அதுக்கெல்லாம் போய் அக்கறையாக இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளை நல்லா வேதம் வாசித்துச்சா? அம்மா அப்பா வாசித்தா தான் அந்த பிள்ளை வாசிக்கும். மற்றவங்களுக்கு நம்ம வாசிக்கக்கூடிய நிருபங்களாக இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம பிள்ளை ஆண்டவருக்குள்ளே வரணும், ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக உங்களாலையும் என்னாலையும் வாழ முடியும். ஆகவே கடைசி வரையிலும் மற்றவர்களோடு தேவ பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். கடைசி வரலும் ஓடுவதற்கு நம்ம தேவ பிள்ளைகளோடு தொடர்பில் இருக்கணும். நம்ம போய் அவிசுவாசிகளோட இங்கே வரப்போ தேவ பிள்ளைகள், வெளியே போனோம்னா அவிசுவாசிகள், பழகிற இடத்துல அவிசுவாசிகள், வேலை செய்கிற இடத்துல அவிசுவாசிகள், அவங்க வார்த்தை தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்க சொன்ன வார்த்தை தான் நமக்கு பயத்தை உண்டாக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? போய் ஆலோசனை கேட்கறதுக்கு போய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட போய் கேட்பாங்க. அவங்க ஆலோசனை சொல்லி அதன்படி வந்து கேட்டால் இங்கே நல்லா இருக்கிற குடும்பம் 7ஆக பிரிஞ்சிடும். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்போம், தேவ பிள்ளைகளோட நம்ம பழகுவோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவங்களே அல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இல்லை என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. அப்புறம் வாழ்க்கையில் போராட்டம் வரும், ஆனால் இறுதி வரை, கடைசி வரை தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அடுத்ததா, நம்ம ஓடுற ஓட்டத்தில் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை மாத்திரம் பார்ப்போம். ஏன்னா அவர் தான் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் பொய் சொல்லாதவர். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறுமே ஒழிய மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் பார்த்து ஓடுனா நம்முடைய ஓட்டம் ஒரு நாளும் வெற்றியுள்ள வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தாது. அடுத்ததா, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். அதே 4:7 போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
நமக்குள்ளே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? இறுதி வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய மனுஷங்களுடைய ஆலோசனை வரும், மற்றவங்களுடைய வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஆண்டவர், நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தையை மாத்திரம் நான் உறுதியாக பிடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரை, இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன? ஒரு சிலர் நிறைய பேர் ஞாபகமே இருக்காது, என்னமோ சொன்னாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த ராத்திரி வேலையில் என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு சீட் எடுக்கணுமேனு சொல்லி கிளிச்சோசிய மாதிரி வந்து எடுத்துக்கிறோம். சரி, அந்த எடுத்ததுனாச்சுக்கும் ஒரு மனப்படம் பண்ணி அதை அறிக்கை பண்ணியிருக்கிறீங்களான்னா அது கிடையாது. அன்றைக்கி ராத்திரி பாருங்கள், எல்லாம் ஆவேசமாக ஓடியாடுவாங்க, எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அந்த வார்த்தையை அவங்களால யோசிக்க முடியறதே இல்லை. அந்த வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணணும். அந்த வார்த்தையின் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டணும். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை இறுதி வரை தேவனுடைய சமூகத்தில் இருக்க அந்த வார்த்தை தான் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. இறுதி வரை தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய அங்கீகாரம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். அவருக்கு பாருங்கள் என்ன ஒரு நம்பிக்கைன்னு. அவருக்கு தெரியும், நான் ஓடுற ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமான ஓட்டம், எனக்காக ஒரு பரிசை வச்சிருக்கிறாரு, அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்துச்சு. இந்த நாளில் நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? உலகத்தின் பேர் இல்லையா? மாம்சத்தின் பேர் இல்லையா? யார் பேர நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? அவருடைய அங்கீகாரம் நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்களும் நானும் செய்யணும். இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்யும் பொழுது கானா ஒரு கல்யாண வீட்டில் அவங்களுடைய தாயார் வந்து சொல்கிறாங்க, அப்பா இந்த வீட்டில் ரசம் குறைஞ்சிட்டு போயிருக்கான். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லையே. அப்போது நம்முடைய வேலை யாருடைய வேலையாக இருக்கிறது? நம்ம யாருக்கிட்ட இருந்து இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? என்னை அழைத்தது யார்? என்னை அபிஷேகித்தது யார்? என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அந்த உத்தரவாதம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ யார் கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்க? யார் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க? யார் வார்த்தையை கடைபிடிக்க போறீங்க? சொல்ல முடியுமா? தேவன் என்னை அழைத்தார், தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்? பிரதானமாக நான் அதை வைத்துக் கொள்கிறேன். அதை மாத்திரம் எனக்கு உத்தரவாதம். மற்ற மனுஷர் சொல்கிற உத்தரவாதமோ, சபையில் சொல்கிற உத்தரவாதமோ, ஊழியக்காரங்க சொல்கிற உத்தரவாதமோ இல்லை. தேவன் என்னை குறித்து என்ன உத்தரவாதம் பண்ணினாரோ அந்த உத்தரவாதத்திலே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் மற்றவர்களை நம்முடைய பாதையில் நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். சீஷர்களாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு தியாகம் வேண்டும். பான பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரை, என்னை என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரை, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பெசஞ்சாலும், என்ன நசுக்குனாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஆண்டவரை, காரணம் எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர். நாங்கள் உங்களை மாத்திரம் தான் நம்பி வந்திருக்கிறோம். அதில் நம்முடைய மரணத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? இப்போ மரிச்சா ஆண்டவர்கிட்ட போவேனா? இங்கே கண்ணை மூணா ஆண்டோடைய சமூகத்தில் போய் கண்ணை திறப்பானா? இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் உண்மையில்லாத ஒரு கிறிஸ்தவர்களாக மாறி விடுகிறோம். அடுத்ததாக தொடர்ச்சியான யுத்தம் செய்ய வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்முடைய யுத்தம் அல்ல. மான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு நமக்கு யுத்தம் இருக்கிறது என்பதை மறந்து போயிடாதீங்க. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கேட்ட வார்த்தையை அப்படியே கேட்டுட்டு விட்டுடக்கூடாது. வசனத்தை காத்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். அடுத்ததாக தேவனுடைய அங்கீகாரம் பெற வேண்டும். இந்த 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம் உண்மையாகவே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக நம்மால் வாழ முடியுமே ஒழிய, மற்றபடி இதில் 2 இருக்குதுங்க, 5 இல்லைங்கன்னா நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல. 7 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
இந்த 7 காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த 7 காரியங்களில் இதுவரை 2 காரியம் தான் இருந்துச்சு, இல்லை 4 காரியம் தான் இருந்துச்சு, மீதி 3 காரியம் இல்லை. இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர், அந்த 7 காரியங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை பார்த்து மற்றவங்களும் உங்களை பின்பற்றும்படியாக நான் இனிமேல் நடப்பேன் ஆண்டவரே. நான் மற்றவங்களோட இருக்கும் பொழுது தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னையே பானபலியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்ன பிரச்சனை வந்தாலும், யார் எதிர்த்து நின்றாலும் நான் உமக்காக ஓடுவேன் ஆண்டவரே. என்னுடைய மரணத்தை குறித்து, என்னுடைய நித்தியத்தை குறித்து எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டு. நான் இப்போ மரித்தாலும் நான் தேவனை பொறுத்து நான் நித்தியத்தில் என் தேவனை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. மற்ற உலக மனிதரை போல அல்ல ஆண்டவரே. ஏதோ சாப்பிட்டுட்டு எதையோ வந்ததை தின்னுபிட்டு விதி வந்து சாகிறதுன்றதில்லை நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்திருக்கிறார். தொடர்ச்சியான யுத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ரபாமாரா துரேனியா சந்துரினியா. நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தை காத்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய அங்கீகாரம் பெற வேண்டும். இந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம உண்மையுள்ள கிறிஸ்தவங்களாக இருப்போம். இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான பொருத்தமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. கர்த்தர் இந்த 7 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. தேவனை நம்பி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய குடும்பமும் உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உங்களுடைய மகிமையுள்ள வாசஸ்தலமாக எங்களை மாற்றுங்க. எங்களுக்குள்ளாக நீங்கள் வாசம் பண்ணுறீங்க ஆண்டவரே. எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை எத்தனையோ பேர் கெடுத்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துட்டோம்னா கர்த்தர் நம்மை கெடுத்துடுவார். ஆனால் ஒருவேளை இதுவெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை கெட்டுப்போன என்னுடைய சரீரத்தை, என்னுடைய நீங்கள் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தை நான் கெடுத்துட்டேன். தேவரீர் இந்த வேளையில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை அங்கீகரிங்க, என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரை. எனக்குள்ள பலனை கொடுங்க. ஹல்லேலூயா. ரவா ரியா ஷதுரானி மலூக துரானியாசியா ரெபல துரபரா துரானியா ஷதுர மிலே கபரா துரானியாசியா. ஆவியானவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை ஆராய்ந்து எங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்குமே. பலவீனப்பட்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் உங்களுடைய உன்னத பலனினால் நீங்களை நிரப்பி எங்களை சாட்சியுள்ளவராக எடுத்து நிறுத்துங்க. வந்திருக்கிற யாவருக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த வேளையில் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களை சோதித்து பார்த்து கொள்ள, எங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனத்தையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.